Hi friends, welcome to Lakshmi Max. RRB NTPC அண்டர் கிராஜுவேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா மார்ச் மந்தோட டாப் 50 கரண்ட் அஃபேர் ஒன்லைனரா நாம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னொரு 6 days தான் டைம் இருக்கு. நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் முடிக்கிறதுக்கே நமக்கு 10 days ஆகிரும். டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி டே 1ஓட கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸ் பார்க்கல அப்படின்னா அதையும் ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. எக்ஸாம் போறதுக்குள்ள 7ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படியும் ஒரு 1000 ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, என்டிபிசிக்கு நான் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும், அதுக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து 799. ஆனா என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் போற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 8 மாசத்துக்கான கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கான பிடிஎஃப் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்டுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றதுனால ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 ஆப்ல பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணாலே லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா நியூ பேட்சஸுமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போவோம். ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். 1 year வேலிடிட்டி மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம், 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 year வேலிடிட்டி கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா 499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா கூட நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆஃபர் நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா லைஃப் டைம் வேலிடிட்டினா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Debrigark Wildlife Sanctuary, which recently hosted the Indian Bison Fest, is located in which state? சமீபத்தில் இந்திய காட்டெருமை திருவிழாவை நடத்திய வனவிலங்கு சரணாலயம் எது அப்படின்னா டேப்ரிகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகேவா? ஸோ இந்த டேப்ரிகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எந்த மாநிலத்தில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஒடிசால இருக்கு. இதை வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம், ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். கரண்ட் அஃபேரா கேட்டாங்க அப்படின்னா இந்திய காட்டெருமை திருவிழா, இந்தியன் பைசன் ஃபெஸ்ட் வந்து எந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில நடந்துச்சுன்னு கேட்பாங்க. டேப்ரிகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இத ஸ்டாட்டிக் ஜிகேவா கேக்குறாங்க அப்படின்னா டேப்ரிகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்பாங்க. எங்க இருக்குன்னா ஒடிசால இருக்கு. தமிழ்நாடு's first dark sky park has been established at which place? தமிழ்நாட்டின் முதல் டார்க் ஸ்கை பார்க் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லிமலையில. ஓகே, முசாலியா முதாவாதி, Prime Cabinet Secretary of Kenya, will visit New Delhi to participate in which major geopolitical conference in March 2026. ஓகேவா? சோ Prime Cabinet Secretary of Kenya யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முசாலியா முதாவதி. ஓகே, இவங்க வந்து டெல்லிக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஓகே, சோ எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெய்சினா டயலாக். ஓகேவா? கென்யாவின் பிரதமர் அமைச்சரவை செயலாளர் யாருன்னா முசாலியா முதாவாடி. ஓகே, பிரதமர் அமைச்சரவை செயலாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முசாலியா முதாவாடி. மார்ச் 2026 புதுடில்லியில நடக்கக்கூடிய எந்த முக்கிய புவிசார் அரசியல் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்? சோ ரெய்சினா டயலாக். ஓகே, இந்த ரெய்சினா டயலாக் எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுடில்லியில நடந்துச்சு. ஓகே, Alexander Stubb, the president of Finland, will be the chief guest at which major global conference held in New Delhi in March 2026. மார்ச் 2026 புதுடில்லியில் நடைபெறும் எந்த முக்கிய உலகளாவிய மாநாட்டில் பின்லாந்தோட அதிபர் அலெக்சாண்டர் ஸ்டப் தலைமை விருந்தினராக கலந்து கொள்வார்? ரெய்சினா டயலாக். இந்த ரெய்சினா டயலாக் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில நடக்க போகுது. பின்லாந்து சார்பில் யார் வந்து கலந்துக்கிட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? அலெக்சாண்டர் ஸ்டப். இவர் வந்து பின்லாந்தோட பிரசிடென்ட். ஓகே,
ஸோ இப்போ நமக்கு டைம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம ஒன்லைனரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க டீடைல்டா படிக்கிறதுக்கு சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் காஷ்மீரி உமன் டு பி அப்பாயிண்டட் சூப்பரண்டென்ட் ஆஃப் சென்ட்ரல் ஜெயில் ஸ்ரீநகர் இன் 2026 2026 ஸ்ரீநகர் மத்திய சிறையின் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்ட முதல் காஷ்மீரி பெண் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சபா ஷால். Bureau of Energy Agency celebrated its 25th Foundation Day at which venue in 2026? ஆற்றல் திறன் பணியகம்னு சொல்லக்கூடிய பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிசியன்சி தன்னோட 25வது நிறுவன தினத்தை எந்த இடத்துல கொண்டாடி இருக்காங்க? இந்தியா ஹேபிடட் சென்டர்ல வந்து கொண்டாடி இருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். Recently launched EMI scheme for deferred customers duty has been introduced by which organization? ஒத்திவைக்கப்பட்ட சுங்க வரிக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட இஎம்ஐ திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஐசி. ஸோ சிபிஐசியோட எக்ஸ்பான்ஷன் என்ன? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். Cassava brown streak disease recently in the news primarily threatens which of the following staple crops in Africa? சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற மரவள்ளி கிழங்கு பழுப்பு வரி நோய் ஆப்பிரிக்காவில் உள்ள எந்த முக்கியமான பயிரை முதன்மையாக அச்சுறுத்துகிறது? சோ எந்த பயிருக்கு? மரவள்ளி கிழங்குக்கு அந்த இது வந்து பாதிப்பு வந்து ஏற்படுது. கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. எதுக்கு? கசவா. ஓகே, மரவள்ளி கிழங்குல ஏற்படக்கூடிய புற்றுநோய். Which Indian state leads the country in diseased organ donation as per recent data? சமீபத்திய தரவுகளின்படி இறந்தவர்களின் உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவில் எந்த மாநிலம் முன்னணியில் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே, ஆர்கான் டொனேஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது எந்த ஸ்டேட் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. Who among the following has become the 93rd Grand Master of India? பின் வருபவர்களில் இந்தியாவில் 93வது கிராண்ட் மாஸ்டர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரவ் டெங்லா. ஓகே, 93வது கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா ஆரவ் டெங்லா. ஓகே, who is expected to resign as the CM of Bihar and move the Rajya Sabha according to the recent report? சமீபத்திய அறிக்கைகளின்படி பீகார் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ராஜ்யசபாவிற்கு செல்பவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார். ஓகே, சோ இப்போ பீகாரோட சிஎம்ஆ இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்ரட் சௌத்ரி. ஓகேவா? சோ இவர் எந்த பார்ட்டி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் சைன்ட் அன் MOU வித் GIZ டெய்ஷா ஜிசால்ஷெஃப்ட் இன்டர்நேஷனல் ஜுசாமினெவரேட். ஓகேவா? சோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ கவர்மெண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வந்து MOU பண்ணிருக்காங்க. யாரு கூடனா GIZ கூட அண்ட் ஸ்டேட் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா டு ப்ரிப்பேர் basin based master plans for which rivers? இச்சாமதி மற்றும் ஜலங்கி ஆறுகளுக்கான வடிநில அடிப்படையிலான மாஸ்டர் பிளான்களை தயாரிக்க மேற்கு வங்க அரசு GIZ நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. ஓகே, சோ எந்த ரிவருக்காக இது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இச்சாமதி அண்ட் ஜலங்கி ரிவருக்காக. Endangered forest owlet was sighted for the first time in which national park in 2026? அழியும் நிலையில் உள்ள காட்டு ஆந்தை ஓகே எந்த தேசிய பூங்காவில் காணப்பட்டது? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குணோ நேஷனல் பார்க். இந்த குணோ நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. Which schemes was the 4 women welfare initiatives launched in Delhi by Draupadi Murmu in March 2026? மார்ச் 2026ல டெல்லியில திரௌபதி முர்மு அவர்களால் தொடங்கப்பட்ட 4 பெண்கள் நலத்திட்டங்கள் யாவை? ஓகேவா? சோ என்னென்ன திட்டங்கள்னா லக்பதி பிடியா யோஜனா, சகேலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு. பிங்க்னு வந்தாலே அது வந்து பெண்களுக்கான திட்டம் தான். மேரி புச்சி மேரா அதிகார். அதுக்கப்புறம் ஃப்ரீ LPG சிலிண்டர் உதவி திட்டம். ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் வந்து எங்க தொடங்கியிருக்காங்க? டெல்லியில இந்த நலத்திட்டங்களை தொடங்கியிருக்காங்க. பெண்களுக்காக தொடங்கப்பட்ட 4 நலத்திட்டங்கள். இது 4யுமே பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல வச்சுட்டு சோ என்னென்ன திட்டங்கள் தொடங்கியிருக்காங்க இல்ல வேற ஏதாவது ஒரு திட்டத்தை இதுல ஆட் பண்ணிட்டு இதுல ஆட் ஒன் அவுட் எது அப்படிங்கிற மாதிரியே கேட்பாங்க. ஓகே, லக்பதி பிதியா யோஜனா, சகேலி பிங்க் ஸ்மார்ட் கார்டு யோஜனா, மேரே புஜ்ஜி மேரா அதிகார், ஃப்ரீ LPG சிலிண்டர் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஓகே, இதுதான் அந்த 4 திட்டங்கள். Which state has enabled offline e-crop registration to help farmers facing internet connectivity issues? இணைய இணைப்பு சிக்கல்களை எதிர்கொள்ளும் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் ஆஃப்லைன் e-crop பயிர் பதிவை அனுமதித்துள்ள மாநிலம் எது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகே, ஆஃப்லைன் e-crop இந்த இதை வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. World Sea Grass Day is observed on which day? ஒவ்வொரு ஆண்டும் உலக கடல் புல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? எந்த நாள் அப்படின்னா மார்ச் 1.
GI tagged Garbi Onglong ginger that was recently seen in news is associated with which state? புவிசார் குறியீடு பெற்ற கர்பி ஆங்லாங் இஞ்சி எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? எந்த மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்துடன் தொடர்புடையது. Recently, the Ashmolean Museum of the University of Oxford agreed to return a 16th century bronze statue of which saint to India? ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த எந்த ஆழ்வாரின் வெண்கல சிலையை இந்தியா கிட்ட ஒப்படைக்க ஒப்புக்கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரோட சிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வாரோட சிலை. ஓகே, சோ எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திருமங்கை ஆழ்வாரோட சிலையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட ஆஷ்மோலியன் அருங்காட்சியகம் இந்தியா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் பரீடு beach like structures beneath the surface of Mars was made by which rover? செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிற்கு அடியில் புதைந்துள்ள கடற்கரை போன்ற அமைப்புகளை கண்டறிந்த ரோவர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூரோங். Veteran journalist H.K. Dua, who passed away recently at the age of 88, had received which Indian civilian award? சமீபத்தில் 88 வயதில் காலமான மூத்த பத்திரிகையாளர் H.K. துவா இந்தியாவின் எந்த உயரிய விருதை பெற்றிருந்தார்? எந்த விருது அப்படின்னா பத்மபூஷன் விருது 1998. எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்பாங்க, ரீசெண்டா ஒரு ஜேர்னலிஸ்ட் இறந்து போயிட்டாரு, அவரோட நேம் என்னன்னு கேட்பாங்க. H.K. துவா. இல்லைன்னா ரீசெண்டா H.K. துவா இவர் இறந்து போயிட்டாரு, இவர் எந்த ஃபீல்ட சேர்ந்தவர்னு கேட்பாங்க. இவர் ஜேர்னலிஸ்ட். இல்லைன்னா இவருக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சது, அது எந்த வருஷம் கிடைச்சதுன்னு கேட்பாங்க. இல்லைன்னா 1998ல இவருக்கு ஒரு உயரிய விருது கிடைச்சது, அந்த விருதோட நேம் என்னன்னு கேட்பாங்க. பத்மபூஷன், பத்ம விபூஷன்ங்கிற மாதிரி. ஓகேவா? Asmita League is part of which flagship sports program of the Government of India? அஸ்மிதா லீக் இந்திய அரசின் எந்த முதன்மையான விளையாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாகும்? கேலோ இந்தியா மிஷன். அஸ்மிதா லீக் எதுக்கு கீழே வரும் அப்படின்னா கேலோ இந்தியா மிஷனுக்கு கீழே வரும். சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனம் எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொதுத்துறை அமைச்சகத்துக்கு கீழே. Who is the author of the book Mahatma, a Great Communicator, released in March 2026? மார்ச் 2026ல ரிலீஸ் ஆன மகாத்மா எ கிரேட் கம்யூனிகேட்டர் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னா தீராஜ் கக்காடியா. ஓகே, தீராஜ் கக்காடியா. எக்ஸாம்ல எப்படினாலும் கேட்கலாம். ஓகே, தீராஜ் கக்காடியாவோட புத்தகம் எதுங்கிற மாதிரியும் புத்தகத்தோட நேம் ஆப்ஷன்லயும் இருக்கலாம் இல்லையா? ஓகேவா? அடுத்த கொஸ்டின். மொஜ்தபா ஹொசைனி கமேனி recently in the news is associated with which country? சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற மொஜ்தபா மொசைனி கமேனி எந்த நாட்டுடன் தொடர்புடையவர்? சோ எந்த நாட்டோடு தொடர்புடையவர்? ஈரான். ஓகே, சோ இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானோட சுப்ரீம் லீடர். ஓகே, சோ இவருக்கு முன்னாடி சுப்ரீம் லீடரா ஈரான்ல யார் இருந்தாங்க அப்படின்னா இவரோட ஃபாதர் அலி கமேனி. ஓகேவா? சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் முஜ்தபா ஹொசைனி கமேனி இவரை ஈரானோட சுப்ரீம் லீடரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? Scientists recently discovered dark oxygen in which location? விஞ்ஞானிகள் சமீபத்தில் எந்த இடத்தில் டார்க் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க? எங்க அப்படின்னா பசிபிக் பெருங்கடலோட ஆழமான தரைப்பகுதியில. ஓகே, பசிபிக் ஓசன் டீப் சீ ஃப்ளோர்ல டார்க் ஆக்சிஜனை கண்டுபிடிச்சிருக்காங்க. The Echinus geyser, which recently erupted again after about 6 years, is located in which national park? 6 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்த எஜினஸ் கீசர் எந்த தேசிய பூங்காவில் அமைந்துள்ளது? எங்க அப்படின்னா எய்ஸ்லோஸ்டோன் தேசிய பூங்கால இருக்கு. ஓகே, இந்த எல்லோஸ்டோன் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கு. ஓகே, சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கு. எக்ஸாம்ல இதை ஒரு நியூஸா கேட்காம ஸ்டாட்டிக் ஜிகேவா கூட கேட்கலாம். ஓகே, எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கு. சயின்டிஸ்ட் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் அபவுட் 2 lakh year old horse DNA at which archaeological site? விஞ்ஞானிகள் சமீபத்தில் 2 லட்சம் ஆண்டுகள் பழமையான குதிரையோட டிஎன்ஏவை எந்த தளத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க? எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கக்கூடிய ஷோனிங்கன் தளத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. Project Hanuman, launched to address human wildlife conflict, was introduced by which state government? Project Hanuman எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க? மனித வனவிலங்கு மோதலை தீர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட ஹனுமன் திட்டம் எந்த மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதாவது மனிதர்கள் வனவிலங்குகளை வேட்டையாடுறது, வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஓகே அந்த ஹனுமன் திட்டம் ஆந்திரால கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ப்ராஜெக்ட் ஹனுமன் எந்த ஸ்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்.
The Hatti Raisala festival, which recently completed 130 years of tradition, is celebrated in which state of India? சமீபத்தில் 138 ஆண்டுகால பாரம்பரியத்தை பூர்த்தி செய்த ஹட்டி ரிசிலா திருவிழா, ஓகே ரிசாலா திருவிழா இல்லனா ரைசாலா திருவிழா, இந்த திருவிழா வந்து எங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால. எக்ஸாம்ல கேட்பாங்க ஹட்டி ரைசாலா ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஸ்டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு. மகாராஷ்டிரால. Which two teams will play the T20 World Cup 2026 final? 2026 T20 உலக கோப்பை இறுதிப் போட்டியில் எந்த 2 அணிகள் விளையாடின? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து மற்றும் இந்தியா. ஓகே, T20 2026 எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல வந்து நியூசிலாந்த நம்ம இந்தியா தோற்கடிச்சிருக்கு. இதுல வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து வின்னரு. யாரை தோற்கடிச்சோம் அப்படின்னா நியூசிலாந்த தோற்கடிச்சோம். இதுல பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாரு? சஞ்சு சாம்சன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். T20 2026 எங்க நடந்துச்சுன்னு கேட்கலாம். அகமதாபாத்ல நடந்திருக்கு. ஓகேவா? சோ நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடந்திருக்கு. ஜெயிச்சது யாருன்னு கேட்கலாம், இல்லனா ரன்னர் யாருன்னு கேட்கலாம், யாருக்கு இடையில நடந்துச்சுன்னு கேட்கலாம், இல்ல பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாரு அப்படின்னு கூட எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ எவ்வளோ ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சோம்? 96 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சோம், அப்படிதானே? ஸோ நம்ம வந்து 255, அவங்க வந்து 159. ஸோ 96 ரன் வித்தியாசத்துல வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு. Recently, West Bengal governor resigns ahead of assembly polls. Who was he? சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக சமீபத்தில் ராஜினாமா செய்த மேற்கு வங்க ஆளுநர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவி ஆனந்த போஸ். ஓகே, சோ இவரோட ராஜினாமாவுக்கு பிறகு அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா யாரு வந்தாங்க? யாரு? RN ரவி. ஓகே, சோ RN ரவி. இவருக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலோட கவர்னரா இருந்தவர் சிவி ஆனந்த போஸ். எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். ராஜினாமா பண்ணவங்க யாருன்னு கேட்கலாம், இல்ல அவங்களுக்கு அடுத்து யாரு வந்திருக்காங்கன்னு கேட்கலாம். ஓகே, ரீசன்ட்லி ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் as the நியூ கவர்னர் ஆஃப் லடாக்? சமீபத்தில் லடாக்கின் புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? யாரு அப்படின்னா வினய்குமார் சாக்சேனா. Which Indian company has been named an official partner for the World Engineering Day for Sustainable Development 2026? நிலையான வளர்ச்சிக்கான உலக பொறியியல் தினம் 2026 அதிகாரப்பூர்வ கூட்டாளராக பெயரிடப்பட்ட இந்திய நிறுவனம் எது? எது அப்படின்னா அதானி குரூப். Who has been appointed as the new governor of West Bengal ahead of the assembly elections? ஓகேவா? சோ நான் இப்பதான் சொன்னேன், வெஸ்ட் பெங்காலோட புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா RN ரவி. Who has been appointed as the governor of Delhi? டெல்லியின் புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? யாருன்னா தரஜித் சிங் சந்து. இவர் வந்து டெல்லியோட நியூ கவர்னர். Which state government launched the 5th edition of her START program for women entrepreneurs in March 2026? மார்ச் 2026ல பெண் தொழில் முனைவோருக்கான ஹெட் ஸ்டார்ட் திட்டத்தின் 5வது பதிப்பை தொடங்கிய மாநில அரசு எது? குஜராத். ஓகே, அப்ப ஹெட் ஸ்டார்ட் ப்ரோக்ராம் வந்து எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா குஜராத்ல தொடங்கியிருக்காங்க. ஓகே, யாருக்காகனா பெண்களுக்காக, விமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக. Which district in Chhattisgarh has become a model for community-led water conservation through the Jal Sanchay Jan Baghdari initiative? ஓகேவா? சத்தீஸ்கரில் எந்த மாவட்டம் ஜல் சஞ்சய் ஜன் பகிதாரி முன்முயற்சியின் மூலம் தலைமையிலான நீர் சேமிப்பு முன்மாதிரியாக மாறியுள்ளது? சோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கொரியா டிஸ்ட்ரிக்ட். Which company launched the Sangam Infrastructure Innovation Center in India to accelerate AI and infrastructure development? செயற்கை நுண்ணறிவு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டை துரிதப்படுத்த இந்தியாவில் சங்கம் உள்கட்டமைப்பை நிறுவிய நிறுவனம் எது? ஓகே, சோ தொடங்கிய நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா IBM வந்து தொடங்கியிருக்காங்க. சென்சஸ் 2027 will be notable for which of the following features in India? இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பின்வரும் எந்த சிறப்பம்சத்திற்காக குறிப்பிடத்தக்கதாக இருக்கும்? சோ இது வந்து 2027ல எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு பாத்தீங்க அப்படின்னா முற்றிலுமே என்னதான் இருக்கும்? டிஜிட்டல் சென்சஸா இருக்கும். ஓகே, சோ இந்தியாவில் முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ல எடுக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி? டிஜிட்டல் கணக்கெடுப்பு. சோ சென்சஸ் 2027ஓட பிராண்ட் அம்பாசிடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதர்சன் பட்நாயக். இவர் வந்து சாண்ட் ஆர்டிஸ்ட், மணல் சிற்ப கலைஞர். ஓகேவா? சோ நியூஸ்ல அடிக்கடி பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அந்த தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டிஜிட்டல் கணக்கெடுப்பு. ஓகே, Vikram 1 recently seen in the news is developed by which Indian startup? சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட விக்ரம் 1 எந்த இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது? சோ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ்.
India recently proposed a draft ministerial declaration at which international organization to promote transfer of advanced technologies to developing countries. வளரும் நாடுகளுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை மாற்றுவதை ஊக்குவிப்பதற்காக இந்தியா சமீபத்தில் எந்த சர்வதேச அமைப்பில் ஒரு வரைவு அமைச்சர்கள் பிரகடனத்தை வந்து முன்மொழிந்துள்ளது? சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல. ஓகேவா? சோ இதை வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம், இல்லைன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பத்தி ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு கூட கேட்கலாம். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல இருக்கு. The Supreme Court of US in February 2026 struck down tariffs imposed by which US president in 2025? பிப்ரவரி 2026ல அமெரிக்க உச்சநீதிமன்றம் 2025ல எந்த அமெரிக்க அதிபரால் விதிக்கப்பட்ட வரி விதிப்புகளை ரத்து செய்தது? சோ யார் அப்போ அதிபரா இருந்தாங்க? டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா? சோ ட்ரம்போட அந்த வரி விதிப்புகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க? ரத்து பண்ணிருக்காங்க US சுப்ரீம் கோர்ட். Which country approved the world's first stem cell therapy of பர்கின்சன்ஸ் டிசீஸ் இன் 2026? 2026ல பர்கின்சன் நோய்க்கான உலகின் முதல் ஸ்டெம் செல் சிகிச்சைக்கு ஒப்புதல் அளித்த நாடு எது அப்படின்னா ஜப்பான். Which country announced restrictions on social media access for children under 16 starting March 2026? மார்ச் 2026ல 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சமூக ஊடகங்களை பாக்குறத வந்து என்ன பண்ணிருக்காங்க? அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு கண்ட்ரில. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா. அதே மாதிரி நம்ம இந்தியாலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டேட்ல வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்தில் வந்து இந்த சோசியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மார்ச் மந்த்ல ரீசெண்டாக நியூஸ்ல வந்தது இந்தோனேஷியா. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சோசியல் மீடியா இது பண்றதை வந்து அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ், ஆஸ்திரியா, இப்போ மார்ச்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோனேஷியா வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ரீச் a record high on $728 billion. Okay, billion dollar. Okay, $728.49 billion in February 2026 according to the data released by which institution? எந்த நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி பிப்ரவரி 2026ல இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு $728.49 பில்லியன். சோ எந்த அமைப்பு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க? சோ யாரு ரிலீஸ் பண்ணிருப்பா? RBI வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ நம்மளோட அந்நிய செலாவணி மதிப்பு எவ்வளவு அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. $728.49 பில்லியன். உங்களுக்கு அந்த நம்பரும் கேட்கலாம். ஓகே, கொஞ்சம் கரண்ட் அஃபேர் டஃபா கேக்குறாங்கன்னா இந்த வேல்யூவும் சேர்த்து கேட்பாங்க. ஓகே, சோ நம்பரும் சேர்த்து படிச்சுக்கோங்க. What was the main objective of launching Vico Sat-1 by students of ஆரியக்குடி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்களால் ஏவப்பட்ட விக்கோ சாட் 1 இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு டிடெக்ட் ஃபங்கல் ஸ்பார்ஸ் இன் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல வந்து பூஞ்சை வித்திகளை கண்டறிதல். ஓகேவா? சோ எக்ஸாம்ல கேட்பாங்க, அந்த இதோட நேம் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க, விக்கோசாட். ஓகே, சோ இது வந்து இப்ப ஸ்டேட் கரண்ட் அஃபேரா, ஸ்டேட் எக்ஸாம் அப்படின்னா நமக்கு வந்து தமிழ்நாட்டோட கரண்ட் அஃபேர் ரொம்ப இதா கேட்பாங்க. அந்த ஸ்கூலோட நேம் முதற்கொண்டு நீங்க படிக்கணும். அரியக்குடி அரசு மேல்நிலை பள்ளி. ஓகேவா? சோ அப்படி இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் ஸ்டேட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரயில்வே எக்ஸாமுக்கு Recently, which team won the 10th edition of the ICC Men's T20 World Cup 2026? சமீபத்தில் 2026ஆம் ஆண்டில் நடைபெற்ற 10வது ICC ஆண்கள் T20 உலக கோப்பையை வென்ற அணி எது? இந்தியா வந்து வின் பண்ணிருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் யாருக்கும் இடையில நடந்துச்சு. அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடந்துச்சு. நியூசிலாந்து வந்து ரன்னரு, நம்ம இந்தியா வந்து வின்னரு. ஓகே, அதுல பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து யாரு? சஞ்சு சாம்சன். நம்ம எவ்வளவு ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சோம்? 96 ரன் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சோம். Union Home and Cooperation Minister Amit Shah inaugurated sulfuric acid plant 3 at the Indian Farmers Fertilizer Cooperative Limited complex in பாரதீப், ஒடிஷா on which date? மத்திய உள்துறை அமைச்சர் ஒடிசாவின் பாரதீப் போர்ட்டில் இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு லிமிடெட் வளாகத்தால் கந்தக அமில ஆலை 3 எந்த தேதியில் திறந்து வைத்தார் அப்படின்னா 7 மார்ச்ல. ஓகே, இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவா தான் கேட்பாங்க. நீங்க பாரதீப் போர்ட் வந்து எங்க இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. சோ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால இருக்கு. Okay, Maharashtra government signed an MOU with companies from which country to modernize Sazzoon dock in Mumbai? மும்பையில் உள்ள சாசூன் கப்பல் துறையை நவீனமயமாக்க மகாராஷ்டிரா அரசு எந்த நாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? சோ யாரு கூட கையெழுத்திட்டு இருக்காங்கன்னா மகாராஷ்டிரா வந்து பின்லாந்து கூட கையெழுத்திட்டு இருக்காங்க.
ஓகேவா? சோ எதுக்காகனா இந்த சாசோன் டாக் இல்லனா எக்ஸாம்ல ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். சாசோன் டாக் வந்து எங்க இருக்கு? இந்த சாசோன் டாக் அந்த கப்பல் துறை ஓகேவா? சோ இந்த சாசோன் டாக் வந்து எங்க இருக்குன்னு கேட்பாங்க. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல இருக்கு. ஓகே, சாசோன் டாக் எங்க இருக்கு? மும்பைல இருக்கு. கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம், ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். ஸ்டாட்டிக் ஜிகேனா சாசோன் டாக் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா மகாராஷ்டிரா வந்து யாரு கூட கையெழுத்திட்டு இருக்காங்கங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகே, இல்லனா பின்லாந்துல இருக்கக்கூடிய நிறுவனங்களுடன் எந்த மாநிலம் வந்து கையெழுத்திட்டுள்ளதுங்கிற மாதிரியும் கேட்பாங்க. வாட் டஸ் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் ரெஃபர் டு இன் ஏவியேஷன் நேவிகேஷன் சிஸ்டம்ஸ்? விமான போக்குவரத்து வழிசெலுத்தல் அமைப்புகளில் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்கிறது எதை குறிக்கிறது? வழிசெலுத்தல் அமைப்புகளை திசை திருப்ப போலி செயற்கைக்கோள் சமிங்கைகளை அனுப்புதல். ஓகேவா? சோ எப்படி என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலியான சிக்னல்களை வந்து என்ன பண்றது? அனுப்புறது. Tajikistan and Uzbekistan have proposed the inclusion of the stripped hyena in Appendix 1 and 2 of which international convention? தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் எந்த சர்வதேச உடன்படிக்கையின் பின் இணைப்பு 1 மற்றும் 2 வரி கழுதை புலிகளை சேர்க்க முன்மொழிந்துள்ளன? சோ எதுல? புலம்பெயர்ந்த வனவிலங்கு இனங்களின் பாதுகாப்பு குறித்த உடன்படிக்கை. ஓகே, சோ அந்த உடன்படிக்கையோட நேம் வந்து பாத்துக்கோங்க. கன்வென்ஷன் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். According to the Global Burden of Disease, Injuries and Risk Factors study, which two countries account for the highest absolute metabolic disease burden in Asia Pacific region? நோய் காயங்கள் ஆபத்து காரணிகள் குறித்த உலகளாவிய ஆய்வின்படி ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் அதிகப்படியான வளர்சிதை மாற்ற நோய் சுமையை கொண்டுள்ள 2 நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா. இந்தியன் ரோலர் ஸ்கேட்டர் Srishti Dharmendra Sharma set a Guinness World Record in limbo skating by completing a 50-meter challenge in what time? இந்திய ரோலர் ஸ்கேட்டர் Srishti Dharmendra Sharma. உங்களுக்கு இதை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா இவரோட நேம் கொடுத்துட்டு இவர் எதோடு தொடர்புடையவர், இவர் வந்து ஒரு ரோலர் ஸ்கேட்டர், ஓகே, அந்த மாதிரியும் கேட்கலாம். இல்ல கரண்ட் அஃபேராவும் கேட்கலாம். லிம்போ ஸ்கேட்டிங்ல 50 மீட்டர் சவாலை எவ்வளவு நேரத்தில் முடித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.46 வினாடிகள்ல முடிச்சு கின்னஸ் சாதனை படைச்சிருக்காரு. Which Indian cricketer became the first cricketer to receive her own Barbie doll? தனது சொந்த உருவத்தை கொண்ட பார்பி பொம்மையை பெற்ற முதல் இந்திய கிரிக்கெட் வீராங்கனை யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தானா. What is the name of the AI powered robotic system introduced for canal cleaning under Swachh Bharat Mission Urban 2.0 in திருவனந்தபுரம்? திருவனந்தபுரத்துல ஸ்வச் பாரத் மிஷன் நகர்ப்புறம் 2.0க்கு கீழே கால்வாய் சுத்தம் செய்வதற்காக ஒரு ஏஐ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏஐ ரோபோட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த ரோபோட்டோட நேம் என்ன? அதோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி ஸ்பைடர். இல்லைன்னா இந்த ஜி ஸ்பைடருங்க கூடிய இந்த ரோபோட் வந்து எங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு கேட்பாங்க. எங்க அப்படின்னா திருவனந்தபுரத்துல. ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் வில் பி ஹெல்ட் இன் விச் ஸ்டேட்? முதலாவது கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டு போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளன? எங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல. Nidhi Aayog signed a statement of intent with which organization to strengthen health and nutrition interventions in aspirational districts and blocks? லட்சிய மாவட்டங்கள் மற்றும் வட்டாரங்கள்ல ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தலையீடுகளை வலுப்படுத்தி நிதி ஆயோக் எந்த நிறுவனத்துடன் ஒரு அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளது? சோ எது கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிசெஃப் கூட. ஓகே, சோ யூனிசெஃபோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஷாகத் drones are unmanned aerial vehicles developed by which country? ஷாகத் ட்ரோன் எந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஆளில்லா வான்வழி வாகனமாகும்? யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஈரான். Recently, a pair of dusky eagle owls was spotted in which state after 15 years? சமீபத்தில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த மாநிலத்தில் ஒரு ஜோடி டஸ்கி ஈகிள் ஆந்தைகள் வந்து காணப்பட்டன? எங்க அப்படின்னா உத்தரகாண்ட்ல. Who became the first person in Assam to receive Indian citizenship under the Citizenship Amendment Act? குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இந்திய குடியுரிமை பெற்ற அஸ்ஸாமின் முதல் நபர் யார் அப்படின்னா தீபாலி தாஸ். Which state government launched the Me Health mobile application to provide information about public healthcare facilities? Me Health கூடிய ஆப் வந்து எந்த ஸ்டேட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க? பொது சுகாதார வசதிகள் மற்றும் தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக மீ ஹெல்த் ஆப்பை எந்த ஸ்டேட் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
கேரளா வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோ இது போகயும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. மார்ச் மந்த்லயே இன்னொரு 50 கொஸ்டின்ஸ்க்கு மேல பெண்டிங் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. சோ 6ஆம் தேதிக்குள்ள நாம வந்து ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜனவரி, நவம்பர், டிசம்பர். ஓகே. சோ இந்த 6 மாசத்தோட டாப் 1000 கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் நம்மளால வந்து நிறைய கொஸ்டின் கவர் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு ஒன்லைனரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கரெக்டா இந்த ஒன்லைனர் எல்லாமாவது லாஸ்ட் மினிட்ல படிச்சுட்டு போங்க. ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல வித் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்றதுக்கு நம்ம டீமுக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணணும். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஆஃபரும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 699 தான். இன்னைக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டுமே கரண்ட் அஃபேருக்கு நீங்க படிச்சாலே போதுமானது. ஆப்புக்குள்ள அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர் அன்னன்னைக்கு கொடுத்துருவோம். இப்போ என்டிபிசிக்கு கடைசி 6 மாசம் 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் கரண்ட் அஃபேர் எங்க படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச், ஏற்கனவே நம்ம ஃபைனல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்ச் கூடயே கம்ப்ளீட் பண்ற மாதிரி குரூப் டிக்கான பேட்ச் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அதனால மிஸ் பண்ணாம பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. டெஸ்ட் பேட்ச்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.